ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசனுடைய ஸ்டேட்டஸ் மற்றும் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் மார்ச் 16ஆம் தேதி தரிகொண்டாவில் நடக்கக்கூடிய ஆனுவல் பிரம்மோற்சவம் மற்றும் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸ்ரீ பொட்டி ராமுலு ஜெயந்தியை பற்றியும் இன்று நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சாட்டர்டே அன்னைக்கு தரிகொண்டா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் இன் திருப்பதியில் ஆனுவல் பிரம்மோற்சவம் துவங்க போகுது. இந்த ஃபெஸ்டிவல் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய முக்கியமான நாட்கள் என்னன்னு பார்க்கலாம். மார்ச் 15ஆம் தேதி அங்குரார்ப்பணம், அதாவது ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது முளையிடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதுதான் இங்கே அங்குரார்ப்பணம்னு சொல்கிறோம். மார்ச் 16ஆம் தேதி துவாரஜ் யோஜனம், அதாவது கொடியேற்றம். மார்ச் 21ஆம் தேதி கருட சேவையும் கல்யாண உற்சவமும் நடைபெறும். மார்ச் 22ஆம் தேதி தூளி உற்சவம் மற்றும் ரதோற்சவம் நடைபெறும். மார்ச் 24ஆம் தேதி சக்கராஸ்நானம். இது திருப்பதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிளினுடைய ஆனுவல் பிரம்மோற்சவத்தினுடைய முக்கியமான நாட்கள். அதே மார்ச் 16ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தை செப்பரேட் ஸ்டேட்டாக பிரிக்கச் சொல்லி உயிர் துறந்த அமரர் ஜீவி ஸ்ரீ பொட்டி ராமுலு அவர்களின் நினைவாக பொட்டி ராமுலு ஜெயந்தி திருமலா திருப்பதியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி மார்ச் மாதம் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு துவங்குது. அதை பற்றின டீட்டெயிலும் அமரர் ஜீவி அப்படின்னா அழியாதவர் அப்படின்னு பொருள். அவருடைய நினைவாக திருமலா திருப்பதியில் அன்னமாச்சரியா கலா மந்திரத்தில் மார்ச் 16ஆம் தேதி ஸ்ரீ பொட்டி ராமுலு ஜெயந்தி இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் நினைவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் ஆந்திரா ஸ்டேட்டை செப்பரேட் மாநிலமாக பிரிக்க சொல்லி 56 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து அந்த ப்ராசஸ்க்காக தன்னுடைய உயிரை நீத்தவர். திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசனம் ஸ்டேட்டஸ்: கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் மற்றும் அலிபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடத்துல எல்லாம் இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கு, அதாவது வியாழக்கிழமைக்கு உரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. எப்பவும் போல் அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 6 மணிக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. திருமலா திருப்பதியினுடைய நேற்றைய தரிசன நிலவரம்: 67,832 பக்தர்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணியிருந்தாங்க. 25,636 பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்தவர்கள். மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை 3.55 கோடி. 10 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.